கன்ஃபியூஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னாலே கன்ஃபியூஷன் அப்படின்னா நோ மோர் கன்ஃபியூஷன். இங்க பாருங்க தரமான விஷயத்தை இறக்கி விடுறேன். 2 1/3 + 5 1/2 இருக்கு. ஆக்சுவலா இதை நார்மல் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய டிவைடர்ல இருக்கக்கூடியதை இதை முன்னாடி இருக்கிறதோட மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் வர வேல்யூவை இங்க வந்து ஆட் பண்ணுவோம். அப்ப 2 × 3 + 1 டிவைட்ல என்ன இருக்கு 3 இருக்கு, அந்த 3 அப்படியே வந்து போட்டுருவோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சு 5 மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 2 × 5 அதுக்கப்புறம் +1 டிவைட்ல என்ன இருக்கு 2 இருக்கு, அந்த 2 நம்ம அப்படியே போட்டுருவோம். அப்ப 2 × 3 6 6 + 1 வந்து 7. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 7/3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 11/2 வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுப்போம், இங்க வந்து எல்சிஎம் எடுப்போமா. அப்ப 2க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப இங்க வந்து 6 வந்திருக்கும். அப்ப இங்க மேலே கீழே நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம், 2 ஆல மல்டிபிள் பண்ணோம். இங்க மேலே கீழே நம்ம எதால மல்டிபிள் பண்ணுவோம், 3 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 2 7s are 14. அதே 7 × 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33. அப்ப இதெல்லாம் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 47/6 வந்திருக்கும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 47க்குள்ள 6 வந்து எவ்வளவு டைம்ஸ் எக்ஸாக்டா வரும் அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். ஏன்னா 7 6 are 42. அப்ப ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னா 5. அப்போ 5/6 இதான் இதோட ஆன்சர். இவ்வளவு பெரிய ஸ்டெப் நம்ம பண்ண வேணாங்க, சிம்பிளா வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய கான்சனன்ட் வேல்யூவை முதல்ல ஆட் பண்ணுங்க. 2 + 5 நம்ம ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் 7 வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிவைட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க டிவைட்ல இருக்க ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க. 2 × 3 வந்து பண்ணா 6. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா உல்டா மல்டிபிள் வந்து பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய 2 கொண்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணா எவ்வளோ 2 × 1 வந்து பண்ணா 2. அதுக்கப்புறம் இங்க என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு, அந்த பிளஸ் அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 3 கொண்டு போய் இங்க மேல நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 3 1s are 3 அப்படியே ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணா 7 5/6 அப்படின்றது தான் டைரக்ட் ஆன்சர். எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டெப்? சிம்பிளா இப்படியே சால்வ் பண்ணிடல. ட்ரிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஃபயர் பட்டனை போட்டுவிடுங்க. கூடயே இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.